ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது திடீர்னு இன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமை சரி நம்பி கோயிலில் போய் குளிக்கலாங்கிற ஒரு பிளான் சடனாக எடுத்தது தான் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி வேலை இல்லைங்கிறதுனால சரி பம்பு செட்டில் போய் நம்ம மோட்டரில் போய் குளிக்கலாமான்னு கேட்டான். டெய்லி எங்கே குளிக்கிறது தானே சொல்லிட்டு சரி நம்பி கோயிலுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு வண்டி இழுத்தாச்சு பார்த்துக்கிடுங்க. வண்டி எங்கே போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, திருக்கணங்குடி குளத்தை தாண்டி நம்பி கோயிலேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அங்கே கூட்டம் இருக்குமா என்னங்கிறது தெரியல. வாங்க நம்பி கோயிலில் போய் இப்படி பார்த்துடலாம். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நம்ம அங்கே போயிருந்தோம். அன்றைக்கி அவருக்கு தண்ணி நார்மலாக தான் இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ரெண்டு பேர் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கூட்டம் இருக்கா என்னன்னு தெரில. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வரையா கூட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சண்டேலாம் நல்ல கூட்டமாக இருக்கும். கூட்டம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா இங்கேருந்தோ ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கிட்டாங்க. நல்ல கூட்டம் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போகிற வரைக்கும் அப்படி நார்மலாக ஒரு 4-5 வண்டி தான் இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு சரியான ஃபேமிலி வந்து அப்படி வந்துட்டாங்க. ஒரு பெரிய வேனில் வண்டியை பார்க் பண்ணிட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு வேனில் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி வந்து இறங்கினாங்க. அந்தளவுக்கு டக்குன்னு நம்மளும் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு சடனாக நம்மளும் உள்ளே போயாச்சு பார்த்துக்கிடுங்க. ஏன்னா சில இடங்கள் இருக்கும், ப்ரைவேட்டாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஸ்பீடாக போய் அந்த இடத்த பிடிச்சிட்டோம்னா யாரும் அந்த இடத்துல இறங்க மாட்டாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு, அப்படியே உள்ளே போயாச்சு பார்த்துக்கிடுங்க. உள்ளே போன உடனே ஃப்ரெண்டில் நிறைய மக்கள் நின்று குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வெளியூர் மக்கள் நினைக்கிறேன். அவங்களுக்கு உள்ளே போக மாட்டாங்க. இந்த மாதிரி முன்னாடி நின்று குளிச்சுட்டு போயிடுவாங்க. நம்பி கோயிலில் இந்த மாதிரி ஸ்பாட் வந்து நிறைய இருக்குது. 1-2 ஸ்பாட்டு கிடையாது. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் மேலே கோயில் இருக்குது. 5-6 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். நடந்தே போயிடலாம். எல்லாமே ஸ்பாட் தான். நமக்கு எந்த இடத்த நம்ம தண்ணி நல்லாயிருக்கும் அந்த இடத்த சூஸ் பண்ணி இறங்கி குளிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிடுங்க. அவங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்களா, அதனால் அங்கே நமக்கு குளிக்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம அந்த மேலே போய் நம்ம எப்போதும் குளிக்கிற இடத்துல அதுலேருந்து பக்கம் தான் கேட்டிலேருந்து கூடி போனால் ஒரு 500 மீட்டர் கூட இருக்காது. அங்கே தான் எப்போதும் நம்ம குளிப்போம். அங்கே எதுவும் ஆள் இருக்கா என்ன நினச்சிட்டு யோசிச்சுட்டே போனோம். நம்ம போன நேரம் அந்த நல்ல வேலை அந்த இடத்துல ஆள் இல்லை பார்த்துக்குங்க. தண்ணி ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. ரொம்ப நிறைய தண்ணிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா கோடை வந்துட்டனால தண்ணி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிட்டு. இருந்தாலும் குளிக்கலாம். ஏன்னா பெரிய லெவலில் இல்லாட்டா கூட ஓரளவு நார்மலாக நல்லா கிளியராக தான் இருந்தது பார்த்துக்கிடுங்க. நம்ம எப்போதும் இந்த இடத்துல குளிக்கிறது வழக்கம். நல்ல வேலை இந்த இடத்துல ஆள் இல்லை. இல்லாட்டி இதையும் தாண்டி இன்னொரு 300-400 மீட்டர் மேலே நடந்து போய் ஸ்பாட்டை தேடணும். நம்பி கோயிலில் ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, தண்ணி நல்ல சில்லுன்னு இருக்கும். தண்ணி நல்ல கிறிஸ்டல் கிளியர் கலரில் நல்ல பியூராக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. சடனாக எடுத்த முடிவு தான். நம்ம இன்றைக்குமே வந்து நம்பி கோயிலுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி போவோம். வெள்ளிக்கிழமை நாள் வரைக்கும் போனதில்லை. இன்றைக்கி திடீர்னு சரி ஃப்ரெண்டு ஃப்ரீயாக இருக்கிறதுனால சரி ஓகே போய் குளிச்சிடலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு பார்த்துக்கிடுங்க. கிளம்பி வந்து குளிக்கவும் செஞ்சாச்சு. இன்றைக்கி இவ்வளோ தான் தண்ணி பார்த்துக்கிடுங்க. நம்பி கோவில் ஓகே மக்களே, நம்பி கோவில் வீடியோ இன்றைக்கி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவை பார்த்து கொடுக்குறேன். ஓகே, நன்றி.